வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபினா, பானிபூரிக்கு எப்படி பானி தண்ணி வந்து வீட்டிலையே ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு புதினா இலைகள் வந்து வேணும். நான் வீட்டிலையே வந்து நட்டு வச்சுருக்கேன். அந்த புதினா இலைகள் நம்ம பானிபூரிக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம புதினா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த இலையெல்லாம் வந்து தனியாக வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போது நமக்கு வந்து பானி தண்ணி செய்கிறதுக்கு வந்து இந்தளவு வந்து புதினா போதும். இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். மல்லி இலை வந்து இந்த அளவுக்கு தேவைப்படும். இதையும் வந்து நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கையாலேயே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10லேருந்து 20 மிளகு, 2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கிறலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறணும் இதுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு புளி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கிடலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கிடலாம். தண்ணி வந்து இன்னும் நம்ம வந்து இதில் வந்து 2 டம்ளர் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா சாரெல்லாம் அடியில் இறங்கிடும். இப்போ நம்ம வந்து பானி தண்ணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போது லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போது இதில் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் 3 சேர்த்ததுக்கப்புறம் ஒரு லெமனில் 1/4 லெமன் மட்டும் கட் பண்ணி அந்த லெமன் சாறையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம புளிப்புத்தன்மைக்கு வந்து புளியும் சேர்த்துருக்கோம். அதனால லெமன் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். லெமன் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். லெமன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பானி தண்ணியில் வந்து புளிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னா நம்ம வந்து 1/2 லெமனுக்கு பதிலாக 1 லெமன் கூட சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ பானி தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பானிபூரி வந்து பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம பானிபூரி அப்பளத்தை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு பானிபூரி அப்பளம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடையிலேயே வந்து இந்த மாதிரி பானிபூரி அப்பளம் வந்து தனியாக வந்து ரெடிமேடாகவே விற்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்க கேட்கும்போது நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்துக்கிறலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு இது போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 4 நாளாக போட்டு நமக்கு எவ்வளோ பானிபூரி வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தால் போதும், ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம வந்து இதே மாதிரியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ பானிபூரி வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பானி ரெடி பண்ண பானி தண்ணி இந்த இருக்குது. மசாலாவுக்கு வந்து நான் காலையில் சாப்பாட்டுக்கு வந்து பட்டாணி மசாலா வந்து செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வந்து அதுதான் நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் கடையில் வந்து இந்த மசாலாவுக்கு பதிலாக வெறும் உருளைக்கிழங்கு, பட்டாணி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் அது மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க.
நான் வந்து வீட்டில் இன்றைக்கி இது செஞ்சதுனால நான் இதிலேயே மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்துட்டு நம்ம இந்த மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பானி தண்ணி, இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போது பானிபூரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இதை ஒன்று ஒன்றா டக்குன்னு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். தண்ணி வேறு உருகிக்கிட்டு இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.